ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன ஈவினிங் ஸ்நாக்ஸ்ன்னா பார்க்கலாம். கேரட் அல்வா தாங்க செய்ய போகிறோம். 3/4 கிலோ கேரட் எடுத்து வச்சுருக்கேங்க. தேவையான அளவு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் நெய், அப்புறம் பால்கோவா, ஸ்வீட் பால்கோவா தாங்க எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முந்திரி, பாதாம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 1/2 லிட்ரு பால் காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோ தாங்க தேவையான பொருட்கள் கேரட் அல்வாக்காக. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இப்போ கேரட்டை தோல் சீவிட்டு நம்ம துருவி எடுத்துக்கலாம். இது மாதிரி கேரட்டை துருவி வச்சுக்கலாங்க. 4 ஏலக்காய் தட்டி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாங்க. அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க. இப்போ தேவையான அளவு நெய் நம்ம ஊற்றிக்கலாங்க. நெய் ஊற்றியாச்சுங்க. இப்போ நம்ம கேரட்டை அதுக்குள்ளே போட்டுக்கலாங்க. எல்லா கேரட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதங்கட்டும். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு வேக வைக்கலாம். இப்போ ஓரளவு வதங்கிடுச்சிங்க. இப்போ நம்ம இதால் 3 கப்பு பால் சேர்த்துக்கலாம். காய்ச்சி வச்சுற பால் தான். 3 டம்ளர். பால் சேர்த்துக்கலாங்க. சேர்த்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பால்கோவாவும் அது கூட சேர்த்துக்கலாங்க. ஸ்வீட் அப்போ தான் நல்லா தூக்கி கொடுக்கும். அதனால் பால்கோவா சேர்த்துருக்கேன். இப்போ எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் 4 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கலரி விடுவோம். ஒரு கொஞ்ச நேரம் வேகட்டும். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். ஸ்டவ்வு சிம்மில் தாங்க வச்சுருக்கோம். இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அப்போ தான் நான் கொஞ்சம் சீக்கிரம் வெந்து வரும். ஹை ஃப்ளேமில் தான் வச்சுருக்கோம். நல்லா வேகட்டும். அடுத்து நம்ம சர்க்கரையை சேர்த்துக்கலாம். நான் இந்த சர்க்கரையை பாதி தான் சேர்க்கலாம், ரொம்ப சேர்க்கல. ஸ்வீட் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் தான் வச்சு வேக வச்சிட்ருக்கோங்க. ஓரளவு தண்ணி சுண்டி பால் சுண்டி வந்துடுச்சுங்க. இப்போ கேரட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸுங்களை நம்ம சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க, கேரட் அல்வா ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.